திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 3.5 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவி மற்றும் சுரங்கப்பணியகம் தெரிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள், பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு, வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், பயணிகள் அல்லது சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்து சந்தேக நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வுத் துறையின் மாத்தறை பிரிவு கைது செய்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்துக்கு அழைத்து சென்று அந்த நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 10 மில்லியன் ரூபாய் மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி தொடர்பாக குற்றப்புலனாய்வுத் துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது சேதமடைந்த பாலங்களை புனரமைக்கும் நோக்கில் இந்தியா மேலும் 10 பெய்லி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்திய வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்வால் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பாலங்கள் இந்தியா இலங்கைக்கு வழங்க முன்வந்துள்ள $450 மில்லியன் பொருளாதார பொதியின் ஒரு அங்கமாகும் என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் 15 பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக வவுணதீவு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதில் 13 பேர் உயிரிழந்ததற்கு கசிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பாதாள உலக கும்பல் தலைவன் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான தர்மஸ்ரீ லியனகே எல்டோ தர்மி என்பவரின் ஆயுத குழுவைச் சேர்ந்த 3 பேர் கல்கிச பிரிவின் குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 3 வாள்கள், 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. உலகளவில் தங்கத்தின் விலை மீண்டும் சரிந்ததனால் உள்ளூர் சந்தையிலும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. இதன்படி இன்று காலை நிலவரப்படி 24 கரட் தங்கத்தின் ஒரு பவுன் 3,80,000ஆகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு பவுன் விலை 3,49,600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று 20,000 ரூபாயால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகை கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வீதியில் மது அருந்திவிட்டு உயர்தர வகுப்பு படிக்கும் மாணவியிடம் மோசமாக நடந்து கொண்ட நபர் குறித்து புகார் கொடுத்தும் வட்டுக்கோட்டை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று ஸ்ரீபவனந்த ராஜா தலைமையில் இடம்பெற்ற போது இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது.